அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் சிவன் தொலைக்காட்சி ஊடாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. தமிழ் உறவுகளே, 30 ஆண்டுகளை தாண்டி 31வது ஆண்டில் கால் பதிக்கும் இந்த வேளையிலே சூரிச் அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கத்தின் சிவன் தொலைக்காட்சி ஊடாக இன்று ஓர் வரலாற்று பதிவை உங்களுக்கு நாங்கள் காண்பிக்க இருக்கின்றோம். அமிர்தம் நல்நிகழ்வு மண்டபத்தினுடைய பேர் ஆதரவில் உங்களோடு கவிபாட வந்திருக்கிறார்கள் எங்களுடைய கவிஞர்கள். ஆகவே இவர்கள் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள். சூரிச் அருள்மிகு சிவன் கோவில் சைவ தமிழ் சங்கம் சிவன் தொலைக்காட்சி அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய செயல்பாடும் உங்களுக்கு நன்கு தெரியும். அதனுடைய பெரும் கனவாக இந்த கனவு இப்போது நினைவாகிறது இந்த திரைவழி ஊடாக. விட்டு பிடிப்பதன் மேதகு சோதியை தொட்டு தொடர்பன் தொலையா அப்பெருமையை எட்டும் ஆறுயிராய் நின்ற ஈசனை மட்டு கலப்பது மஞ்சனமாமே. திருமூலர். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க எம்கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்று ஒன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெம்கோன் நல்குதியேல் எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு ஏலோரம் பாவாய். மணிவாசகர். பரம்பொருளுக்கு வணக்கம். என் பாச தமிழுக்கு வணக்கம். உள்ளத்தில் நின்றெறியும் நெருப்புக்கு வணக்கம். என் உயிருக்குள் கனன்றுள்ள பொறுப்புக்கு வணக்கம். ஆதி அந்தமில்லா அரும் பெரும் சிவசோதியின் பாத கமலங்களை இறுகப் பற்றி நின்று திரு கோணமலையானை கும்பிட்டு அவரின் முன்னிருந்து சூரிச் சிவனாரையும் மனசார பிரார்த்தித்தோம் வணக்கம். திருகோணமலையின் கோணேசர் கோவிலின் அடிக்கீழ் அமர்ந்திருந்து அர்த்தமுள்ள கவியரங்கம். அருளார்ந்த நல்வாய்ப்பை அமைத்து தந்த அந்த ஆதிசிவன் காலடிக்கு இக்கவிப்படையல் சமர்ப்பணம். அருளார்ந்த நல்வாய்ப்பை அமைத்து தந்த அந்த ஆதிசிவன் காலடிக்கு இக்கவிப்படையல் சமர்ப்பணம். சுடர்விட்டு ஒளிராகி சமய சமூக பணிகளினை தினம் தொடர்கின்ற அமைப்பாகி எம் தமிழ் உறவுகளின் இடர்களுக்கெல்லாம் எப்போதும் ஆறுதலாய் பணி தாங்கி படர்கின்ற உறவாம் சுவிஸ் சைவ தமிழ் சங்கத்திற்கும் எப்போதும் தொண்டாற்றும் அன்பே சிவம் அமைப்பிற்கும் இப்போது உதித்துள்ள அமிர்தம் நல் நிகழ்வு மண்டபமும் நற்பாதை வகுத்த சிவபுர வளாகம் அமிர்தம் உணவகமும் அற்புதமாய் பணி செய்யும் சிவ தொண்டர் உறவுகளும் என 31ஆம் ஆண்டில் அடிவைத்து சுவிஸில் இருந்து செப்பமுற பணியாற்றும் சைவ தமிழ்ச்சங்க அத்தனை பேருக்கும் அன்பு நிறை வணக்கங்கள். 40 ஆண்டு கால சுவிஸ் வாழ் ஈழத்தமிழர்களின் காத்திரமான பங்களிப்பில் கம்பீரமான சிவனாலயம் பார்த்திருக்க வளர்கின்ற சூரிச் நிலமதிலே தொண்டு சேர்த்திருக்கும் அனைவருக்கும் சிறப்பான வணக்கங்கள். உலகத் திசையாவும் உயர்வான சிவ சேவையினை உலவச் செய்திருக்கும் சிவன் தொலைக்காட்சிக்கும் அதன் அருமை நண்பர்களுக்கும் அர்த்தமுள்ள இக்கவியரங்கை அமைத்து தந்துள்ள உத்தம உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். சந்திர குளிர்வாய் உயிரில் சங்கமமாதிக்கொண்டு தந்திடும் ஒளியில் எல்லாம் தன்மான உணர்வும் தந்து பந்தியில் வைத்த படையல் போல் சுவைகள் கொண்ட செந்தமிழ் மொழியே எங்கள் செல்வமே உனக்கு என்றும் எந்தனின் இதயம் கனிந்த வந்தனங்கள் வந்தனங்கள். உயிராகி கருவாகி உணர்வுக்குள் திரியாகி உளமெங்கும் கனிவு செய்து ஒளியாகி பொருளாகி உயர்வான மொழியாகி உலகெங்கும் பெருமை செய்து இனிதாகி எளிதாகி இலக்கணமும் நிறைவாகி எந்நாளும் உயர்வு கண்டு தனியாகி பெரிதாகி தனித்துவமும் எனவாகி தகை சார்ந்த நிமிர்வு கண்டு வல்லினமும் மெல்லினமும் இடையினமும் பல்லினமும் காய்ச்சலங்கை ஆடிக்கொண்டு வானமுதல் பூமி வரை வாழுகின்ற இயற்கையுடன் நடனமிடும் ஆரணங்கு
திமிதகிட தத்தகிட தகதகிட என்றபடி தென் பொதிகை மலையில் இருந்து தென்றலுடன் நல் நதியாய் தீங்கரும்பின் சுவையுடனாய் தேடி வந்த அரும்பிருந்து காலமதில் தொன்மையதாய் கன கதைகள் கொண்டதுமாய் ஈழமதில் எழுச்சி கொண்டு பார் முழுதும் பரவி தினம் பயனுடைய சொந்தமதாய் வேர்வரையும் வீரம் கொண்டு பூவிரியும் ஓசை முதல் புயல் அதிரும் சத்தம் வரை காவி வரும் கலை உணர்வு பேரழகு இலக்கியங்கள் பெரும் சிறப்பு படைப்புகளை பேரணவே கொண்ட சான்று நல்ல இயல் நாத இசை நாடகமதாகவன வல்லமைகள் மூன்றும் சேர்த்து பல்கலைகள் பண்பியல்கள் பயன்கள் தரு செல்வமென பல் வலிமை கொண்ட மாண்பு நீதி வழி நின்றதொரு நேர்மையுடன் நெஞ்சுரமும் ஆகியவை உன் சிறப்பு ஆதிமொழி ஆன தமிழ் தாயவளே உன் பாதம் போற்றுவதே என் பொறுப்பு இங்கு பாவிரியும் கவியரங்கு வென்றிடவும் பைந்தமிழே நீ அருள்வாய் இன்பம் நிறைத்து. சிந்து கவிபாட சிறப்பாக எமை அழைத்த சொந்தங்கள் அனைவருக்கும் சுறுசுறுப்பாய் இயங்கும் இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் தமக்கும் முந்தி வந்து தொலைக்காட்சி சபை நிறைத்த உறவுகளுக்கும் பந்தி இலை பாயாசம் போல் வலையொளியில் நேரலையில் உந்துதலோடு உட்கார்ந்திருக்கும் உங்களுக்கும் உயர் சிறப்பாய் இங்கு என்னோடு கவிபாட வந்திருக்கும் செந்தமிழ் சீர் கவிஞர் பெருமக்களுக்கும் வந்தனங்கள் வந்தனங்கள். தைப்பொங்கல் திருநாளில் தமிழர்களின் பெருநாளில் இந்த கவிப்பொங்கல் இப்போது கதவு திறந்து வருகிறது. மெய்ப்பொங்கல் பொங்கி மேதினியில் விகசித்த ஈழத்தமிழர் நெய்ப்பொங்கல் கவிமார்ந்த நிற்கின்றார் தயாராக. சக்கரை கட்டிகள் இடித்து அதில் சத்தான பாலையும் கலந்து பாசி பச்சை பயரையும் குழைச்சி கொஞ்சம் மிச்சமாக ஏலக்காய் சேர்த்து நல்லா குத்தின அரிசியை கழுவி மிக பக்தியாய் தெய்வத்தை வணங்கி எங்கள் முத்தத்தில் வச்சுத்தான் பொங்குவோம். எம்மில் ஒற்றுமை வந்திட பொங்குவோம். உயர் சத்திய வழியிலே பொங்குவோம். எங்கள் லட்சியம் வென்றிட பொங்குவோம். பொங்கட்டும் பொங்கட்டும் தையின் பொங்கல் இனி தித்திக்கும் தித்திக்கும் வாழ்க்கை பொங்கல். எங்கெங்கும் எங்கெங்கும் வாழும் போதும் அது எங்கள் ஈழத்தமிழ் பாசப்பொங்கல். சொந்த உறவுகள் அனைவருக்கும் இந்த தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லுகின்றோம். சிந்திக்கச் செய்கின்ற கவியரங்கை இப்போ சிறப்புடன் நாம் இங்கே தொடங்குகின்றோம். நிலத்தின் அமைவு முதல் நாம் நினைக்கும் வாழ்வு வரையான எப்படி நிலத்தின் அமைவு முதல் நாம் நினைக்கும் வாழ்வு வரையான உணர்வு தளத்தினை உள்ளிருத்தி அதனை மெல்ல விளக்கி அகத்திலும் புறத்திலும் அவைக்கான மாற்றங்களை உள்வாங்கி கவித்தரத்துடன் அதனை பகுத்து கூறி இந்த உலக திசை வாழும் அனைத்து ஈழத் தமிழர்களின் மனத்தோடு உறவாடி அவர் தம் வலிகளுக்கு மருந்தாகி கனத்திருக்கும் மடியிலிருந்து கவிதைப்பால் சுரந்து எங்கள் சனத்துக்கு சத்தான செய்திகளை சொல்வதற்காக இந்த இனிப்பான கவியரங்கு இப்போது தொடங்குகிறது. நவரச குலைவாய் நல்ல நவதானிய முளைப்பாய் நவகோள்களின் தொகுப்பாய் உயர் நவரத்தினங்களின் மினுப்பாய் நவபாஷான மருந்தாய் சக்தி நவராத்திரி பொருளாய் நவமாவரண ஏற்றமாய் கந்தன் நவ வீரர்களின் ஆற்றலாய் நவகவிகள் கூடி இங்கே நற்கவிதை சுவை படைப்பர். ஒன்றென்றால் ஒன்பதாக்கும் ஒரு சில பேர்க்கிடையில் எப்படி ஒன்றென்றால் ஒன்பதாக்கும் ஒரு சில பேர்க்கிடையில் இந்த 9 பேர் ஒன்றாகி ஒரு கருத்தில் பயணிப்பர். ஒற்றுமையை வலுவாக்கும் உபயகாரராகியிருப்பர். 9 கவிகளுடன் நானும் சேர்ந்து வணக்கம் சொல்லி ஒருவாறு கவியரங்க திருக்கதவம் திறக்கின்றேன். 9 கவிகளுடன் நானும் சேர்ந்து வணக்கம் சொல்லி ஒருவாறு கவியரங்க திருக்கதவம் திறக்கின்றேன். முத்தான கவிஞர் 9 பேருடன் நானும் ஒருவனாகி 10ஆவதாய் நிற்க இப்பாவரங்கு பயணிக்கும். 10 பொருத்தமும் பக்காவாய் பொருந்தியிருக்கும் சத்தான கவியரங்க சமரிப்போ அனலடிக்கும். முத்தான கவிஞர் 9 பேருடன் நானும் ஒருவனாகி 10ஆவதாய் நிற்க இப்பாவரங்கு பயணிக்கும். 10 பொருத்தமும் பக்காவாய் பொருந்தியிருக்க சத்தான கவியரங்க சமரிப்போ அனலடிக்கும். எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே. எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே இது தலைப்பு. எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே இது தலைப்பு. பொங்கல் திருநாளில் பூ பூக்கும் நன்னாளில் எங்கள் வாழ்வியலின் இன்றைய நிலை பாடி எங்கும் வாழ்கின்ற எம்முறவை வழிகாட்டி தங்கள் நிலை உணர்த்தி தடம் மாறா வழி சொல்லும் பங்கை விளக்குவதாய் எடுத்த முயற்சியே எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ்த்தாயே எனும் கவி அரங்க தலைப்பாக அவதாரம் எடுத்துள்ளது.
எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ்த் தாயே இது தலைப்பு. அன்னை மண்ணை பாடுவதென்றால் அது அம்மா தன் கையால் செய்து தரும் சர்க்கரை மோதகம் போல அத்தனை சுவை தரும் ஆனந்த அனுபவமாம். அன்னை மண்ணை பாடுவதென்றால் அது அம்மா தன் கையால் செய்து தரும் சர்க்கரை மோதகம் போல அத்தனை சுவை தரும் ஆனந்த அனுபவமாம். உள்ளிருந்து ஊற்றெடுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உச்சுக்கொட்டி உள்நாக்கு ஈரலிப்பில் உயிருக்குள் தித்திக்க நல்வாழை பழம் போல வலிக்கி வரும் கவிதையாக, அதை சொல்லாக்கி சுவைக்கும் போது அமிர்தமாகும் இனிமையாக. தாய் மண்ணை பாடும் தருணங்களின் போதுதான் மண் உலகில் எவனும் மகா கவிஞனாகின்றான். தாய் மண்ணை பாடும் தருணங்களின் போதுதான் மண் உலகில் எவனும் மகா கவிஞன் ஆகின்றான். தமிழை பாடினால் அவன் தமிழன், காதலை பாடினால் அவன் காதலன், இயற்கையை பாடினால் அவன் ஆர்வலன், எதையாவது பாடினால் அவன் தான் யாரவன். தமிழை பாடினால் அவன் தமிழன், காதலை பாடினால் அவன் காதலன், இயற்கையை பாடினால் அவன் ஆர்வலன், எதையாவது பாடினால் அவன் யாரவன். வலிகளை பாடினால்தான் அவன் கவிஞன், அது தீர்க்கும் வலிகளையும் பாடினால் அவனே மகா கவிஞன். இங்கே ஈழமண்ணை அதன் வலிகளை அது தீர்க்கும் வலிகளை சூழ நின்று 9 கவிகளும் உணர்விக்க வருகிறார்கள். காங்கேசன் துறை முதல் கருங்கொடி தீவு வரை, மாதோட்ட அலை தொடங்கி மணலாற்று வளம் வரை நீங்காது நிறைந்துள்ள நிலமிங்கே பாடு பொருள். மாசற்ற தாய் நிலத்தை அதன் மாண்பை மாவட்ட வாரியாக இந்த மகா கவிஞர் 9 மூசு மலையாக்கி முன்மொழிய வருகின்றார். இன்னும் நான் பேசிக்கொண்டிருந்தால் நீங்கள் என்னை பேசுவீர்கள் என்பதனால் ஆசை கவிஞர்கள் ஒவ்வொருவராய் அழைக்கின்றேன். அன்போடு கைதட்டி வரவேற்பு கொடுத்திடுங்கள். எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ்த் தாயே கவி அரங்கம் இப்போ களை கட்ட தொடங்கிறது.